ஹாய் கைஸ், நீங்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்மளோட பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை பற்றி வீடியோ கவர் பண்ணி போட போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் கற்றுக்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் உள்ள கண்டென்ட்டை நம்ம தமிழில் சொல்லித்தர போகிறோம். இது மூலியமாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பற்றியும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக உள்ளவங்க இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழில் சொல்லித்தர போகிறோம். இந்த வீடியோவில் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். In this video prepared by Power of Preparation YouTube channel, and you know something, this is our first video to upload YouTube channel. Okay, let's go to the topic. Okay, இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகலாம் கைஸ். பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி, ஒரு தனிநபரின் வளர்ச்சி, இதை பொறுத்து இதை சார்ந்து தான் வந்து பொருளாதாரம் என்பது கணக்கிடப்படுகிறது. பொருளாதாரத்தில் ஒரு சமூகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் வந்து பற்றாக்குறையான வளங்கள் வந்து நிறையா இருக்கும். அந்த வளங்களை எப்படி மதிப்புமிக்க வளங்களாக மாற்றி அந்த மதிப்புமிக்க வளங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, இதை பற்றின ஒரு தொகுப்பாக பொருளாதாரங்கிறது ஆய்வு செய்யப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனிநபர், ஒரு நிறுவனம், ஒரு அரசாங்கம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெசிஷனானது ஒரு சமூகத்தில் எப்படி அந்த டெசிஷன் வந்து வளங்களை பயன்படுத்துது என்பதை பொறுத்து தான் இந்த பொருளாதாரத்தை கணக்கு பண்ணுறாங்க. இதை தான் வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதாரமானது இது மட்டுமல்லாமல் பொருட்கள் மற்றும் சேவைகள் எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி விநியோகம் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க என்பதை பற்றியும் அறியப்படுது. இந்த துறையில் வளங்கள் எப்போவுமே வந்து பற்றாக்குறையாக இருப்பதனால பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் லியோனல் ராபின்ஸ் 1935 வந்து இந்த துறையை த சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறையின் அறிவியல் என்று விவரிச்சிருக்காரு. ஸ்காட்டிஷ் வரலாற்று ஆசிரியரான டி கேரில் அப்படிங்கிறவர் நீக்ரோ அடிமைத்தனத்தின் சுதந்திரத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையை 1849 ஆண்டு ஆக்கோசினல் டிஸ்கோர்ஸ் ஆன் த நீக்ரோ கொஸ்டின் அப்படிங்கிற புக்கில் அவருடைய நம்பிக்கையின்படி தேவை மற்றும் வளங்கள் என்ற பொருளாதார கொள்கையின் காரணமாக இது அடிமைகளை மோசமாக்கும் என்று கூறுகிறார். 1798 ஆண்டு டிஆர் மல்தஸ் எழுதிய அன் எஸ்ஸே ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் என்ற படைப்பில் எதிர்காலத்தில் உணவு விநியோகம் என்பது மக்கள் தொகை அதிகரிப்புடன் பொருந்தாது, இது மனசோர்வை உண்டாக்கும் என்ற முன்மொழிவுக்கும் அவர் நம்பிக்கை உரையாற்றுகிறார். இப்போது இதெல்லாம் வந்து என்னென்னா, முன்காலத்தில் வரலாற்று அறிஞர்கள் வந்து புத்தகங்களில் நிறையா பொருளாதாரத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க என்னென்ன சொன்னாங்க, அதை யார் யாரெல்லாம் ஆதரித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். 2008 ஆண்டு அமெரிக்கா தன்னுடைய சப்ரைம் அடமான நெருக்கடியை வந்து கணிக்க தவறியிருக்கு. இதனால் பொருளாதாரத்தை வந்து தோல்வியடைந்த அறிவியல் என்னும் கூறுறாங்க. இவ்வளவு இருப்பினும் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்தில் மட்டும்தான் முடியும். இதனால தான் பொருளாதாரத்தை வந்து ஒருவராலையும் நிராகரிக்க முடியாது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு பொருளாதாரம் என்பது இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சூழலாக வளமாக அமைந்துவிட்டது. அடுத்து பொருளாதாரத்தையும் அதன் நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துக்கிட்டு வருது. இந்த பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இப்போ வரையும் பொருளாதாரமானது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது பட்டப்படி படித்தவங்க இதுவங்களாம், அவங்க வந்து சிறப்பாக செயல்படுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. அவங்களுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு சிலரால் மட்டும்தான் இதில் வந்து நிலைத்து இருக்க முடியுது. அதிகப்படியான மக்கள்கிட்ட பொருளாதாரத்தோட பயன்பாட்டு பரிணாமத்தை தவற விடுறது அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் போதுமானதாக இருக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த பொருளாதாரமானது மிகவும் அவசியமான ஒன்றாக மாறியிருக்கு. இந்த பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல்
இந்த பொருளாதாரத்தை நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்கணும். அப்படி செய்கிறதுனால மட்டுமே பொருளாதாரத்தை புரிஞ்சக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி உருவாகுது. ஓகே கைஸ், இப்போ வரையும் நம்ம பொருளாதாரத்தோட ஒரு இன்ட்ரடக்ஷனான செஷனை தான் நம்ம இப்போ பார்த்துக்கணும். அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸை பற்றி பார்க்கலாம். அன்சியன் அண்ட் கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னா பண்டைய மற்றும் பாரம்பரிய காலம். அன்சியன் சிவிலைசேஷன் பாரம்பரிய நாகரிகம் கிமு 3000 முதல் கிபி 500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம். ஆரம்பகால பொருளாதாரங்கள் பண்டமாற்று முறையையும் விவசாய வர்க்கத்தையும் அடிப்படையாக கொண்டிருந்தன. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கிரேக்க, ரோமானிய, இந்திய மற்றும் சீன நூல்களில் பொருளாதார கருத்துக்கள் தோன்றியிருந்தன. லாஸ்ட் ஒன் பாயிண்ட், அரிஸ்டாட்டில் அதாவது கிரீஸ், இவர் பொருளாதாரத்தில் வீட்டு மேலாண்மையையும் செல்வ குவிப்பையும் வேறுபடுத்தி காட்டியிருந்தார். இதுதான் அன்சியன் அண்ட் கிளாசிக்கல் பீரியடில் நடந்த பொருளாதாரங்கள். மிடிவல் பீரியட் அதாவது 500 முதல் 1500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம். முதல் பாயிண்டில் ஐரோப்பாவில் நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்துக்கு இடையில் கத்தோலிக்க திருச்சபை பொருளாதார சிந்தனையை பாதித்தது. அதாவது ஒழுக்கம் மற்றும் வட்டி வசூலிப்பது தொடர்பானது. இந்தியாவில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் கௌடியரின் அர்த்த சாஸ்திரம் பொருளாதார கொள்கைகள், வரி விதிப்பு மற்றும் வர்த்தகங்களை கோடிட்டு காட்டியிருந்தது. மெர்கான்டிலிசம் 1500ஆம் ஆண்டு முதல் 1750ஆம் ஆண்டுக்குள் இடைப்பட்ட காலம். அதாவது மெர்கான்டிலிசம் அப்படின்னா வணிகவாதம். தேசிய அரசுகளின் எழுச்சியின் போது ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தியது. தங்கம் மற்றும் வெள்ளியை குவிப்பதிலும் இறக்குமதி செய்வதை விட அதிகமாக ஏற்றுமதி செய்வதிலும் நம்பிக்கை கொண்டிருந்தது. அடுத்ததாக பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் வலுவான தலையீட்டை ஆதரித்திருந்தது. முக்கிய சிந்தனையாளர்கள் தாமஸ் முன், ஜூன் பாப்டிஸ்ட் கோல்பர்க். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அதாவது பாரம்பரிய பொருளாதாரம் 1776ஆம் ஆண்டு முதல் 1870ஆம் ஆண்டுக்குள் உட்பட்ட காலம். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வமால் குறிக்கப்பட்டது இந்த பாரம்பரிய பொருளாதாரம். கண்ணுக்கு தெரியாத கை, உழைப்பு பிரிவு, சுதந்திர சந்தைகள் போன்ற கருத்துக்களை அறிமுகப்படுத்தியிருந்தது. மற்ற முக்கிய பொருளாதார வல்லுநர்கள் டேவிட் ரிக்கர்ட் ஒப்பீட்டு நன்மை, தாமஸ் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு, ஜான் ஸ்டூவர்ட் மில் பயன்பாட்டுவாதம், சுதந்திரம். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் எக்கனாமிக்ஸ் அதாவது மார்க்சிய பொருளாதாரம் 1800களின் நடுப்பகுதியில் இந்த பொருளாதாரமானது நடைபெற்றிருந்தது. கார்ல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டலின் முதலாளித்துவத்தை விமர்சித்திருந்தார். வர்க்க போராட்டம், உழைப்பு, மதிப்பு கோட்பாடு மற்றும் உபரி மதிப்பு பற்றிய கருத்து ஆகியவற்றில் கவனம் செலுத்தியிருந்தது மார்க்சிய பொருளாதாரம். உலக அளவில் சோசியலிச மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் செல்வாக்கு செலுத்தியது இந்த மார்க்சிய பொருளாதாரம். நியோ கிளாசிக்கல் பொருளாதாரம் இது 1870ஆம் ஆண்டு முதல் 1930ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. விளிம்பு நிலை பயன்பாடு, பகுத்தறிவு நடத்தை மற்றும் சமநிலையை வலியுறுத்தியது இந்த பொருளாதாரம். கணித ரீதியாக வடிவமைக்கப்பட்ட நுகர்வோர் மற்றும் நிறுவனத்தை நடத்தை. முக்கிய நபர்கள் ஆல்பிரட் மார்ஷல், வில்லியம் ஸ்டான்லி, ஜேம்ஸ் லியோன் வால்ரஸ். அடுத்தபடியாக கீனீசியன் பொருளாதாரம் 1930 முதல் 1970ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம். பெரும் மந்த நிலையின் போது ஜான் மெனட் கெய்ன்ஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கீனீசியன் பொருளாதாரம். தேவையை நிர்வகிக்கவும் மந்த நிலையை தவிர்க்கவும் அரசாங்கத்தின் தலையீட்டை ஆதரித்திருந்தார். நவீன பேரியல் பொருளாதாரத்திற்கு அடித்தளம் அமைத்தார். மானிட்டாரிசம் அண்ட் நியோ லிபரலிசம் 1970 முதல் 2000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த பொருளாதாரமானது நடைபெற்றது. அதாவது பணவியல் மற்றும் புதிய தாராளமயம் பொருளாதாரம். கீனீசியத்தை விமர்சித்து மில்டன் பிரிட்மேன் தலைமையில் வலியுறுத்தப்பட்டது இந்த பொருளாதாரம். வலியுறுத்தப்பட்ட பணவியல் கொள்கை, வரையறுக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் சுதந்திர சந்தைகள் இந்த பொருளாதாரத்தில் உள்ளடங்கியிருந்தது. இந்த பொருளாதாரமானது அமெரிக்காவின் ரிகானோமிக்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் தாட்சரிசம் ஆகியவற்றில் கொள்கைகளை பாதித்தது. மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி எக்கனாமிக்ஸ் இது தற்போதைய பொருளாதார நடவடிக்கை. நுண் பொருளாதாரம், பெரும பொருளாதாரம், நடத்தை பொருளாதாரம், வளர்ச்சி பொருளாதாரம் போன்ற துறைகளில் கிளைகள் இந்த பொருளாதாரமானது ஊக்குவித்தது. ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது க்ரோவிங் இன்ட்ரெஸ்டட் இன் நடத்தை பொருளாதாரம்,
சுற்றுச்சூழல் பொருளாதாரம், டிஜிட்டல் பொருளாதாரம், உலகமயமாக்கல் மற்றும் சமத்துவமின்மை ஆய்வுகள் இந்த பொருளாதாரத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு செயல்படுகிறது. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பவர் ஆஃப் யூடியூப் சேனலோட முதல் வீடியோ. இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த முறையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்யூ காய்ஸ்.